சந்தோஷமா இருக்கு சந்தோஷ். கல்யாணம் ஆனது நமக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குல்ல, அதனால நீ என் கூட மலேசியாக்கு வர. ஓகே? பார்க்கலாம். பார்க்கலாமா? ஏய் சரண்யா இரு. நில்லு. என்னாச்சு? ஆமா என்னாச்சா? சென்னையில ஷூட்டிங் இருந்ததுக்கே தாலி கட்டுறதுக்கு லேட்டா வந்தவரு, இதுல மலேசியா வேற போய் நான் அனுபவிக்கணுமா? ஐயோ. ஏய் என்ன சரண்யா ப்ளீஸ் யா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ப்ரொஃபஷனல்ல நான் நல்லா வரணும்னு எல்லா சங்கடங்களையும் பொறுத்துக்கிறேன்னு சொன்னல. ஏய் நான் சும்மா சொன்னேன்ப்பா. நீ பெரிய ஆளா வரணும், அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். என் ஆசை லட்சியம் எல்லாமே நீதான். சந்தோஷ், என்னை இயக்க போற இயக்குனருக்கு ஒரு கவிதை சொல்லட்டுமா? பனித்துளியை சுமக்கும் புல்லுக்கும் பாரம்தான் பொழுது விடியும் வரை, மொட்டை சுமக்கும் செடிக்கும் பாரம்தான் அது மலராய் மலரும் வரை, கருவை சுமக்கும் தாய்க்கும் பாரம்தான் அது குழந்தையாய் பிறக்கும் வரை, கண்கள் தாங்கும் கனவுகளும் பாரம்தான் அது நினைவாய் மாறும் வரை. கவிதை எப்படி இருக்கு? கவிதை எப்படி இருக்கு? எது எப்படியோ எப்படியே இருந்தா சூப்பரா இருக்கு. ஏய் ஹலோ, மீதி மலேசியால வச்சுக்கலாமா? சீ. சீக்கிரம் இறங்க மாமா. இதான் வீடு, வா உள்ள போலாம். மாப்ள நீ சொல்லி பல முறை தப்பு நடந்துருக்குறா. அட்மாஸ்பியர் வேற ஒரு மாதிரியா இருக்கு. மறுபடியும் தப்பு நடந்துடாதே. ஒரு முறை தப்பு நடக்கும், 2 முறை தப்பு 6 நடக்கும். முறை தப்பு நடந்திருக்கு. இது 7வது முறை. 7னா 7 மலை சாமி. நான் சொல்றேன் தப்பே நடக்காது. 6னா ஆறுமுக சாமி. அப்ப மட்டும் தப்பு சொல்றேன். நடக்காது. எங்கேயோ கேட்ட குரல். 10,000 ஆறா இருக்கிறியா? டேய் நீ இங்க வந்துட்டியா? மாவனை கொலை பண்ணிடுவேன். விட மாட்டேன்டா. நெக்ஸ்ட் மீ பண்றேன்டா. இவன் 10,000 பணக்கட்ட வச்சிட்டு பல நாளா சுத்திட்டு தெரியறா. அத வாங்கி வச்சுக்கோ ஒரு செலவுக்கு. லாக்ஸ் கோடி அது மட்டும் தான். வா. கெடுத்துட்டு போயிட்டானா? ஏய் நீ எங்க போற? நானும் உள்ள வரேன் சார். இந்த பில்டிங்க்கு பெயிண்ட் தப்பா அடிச்சிருக்காங்க. நான் உள்ள போய் லைட்டிங் மெயின்ட் ஒன்னு கூப்பிடுறேன். அப்ப வந்தா போதும். ஓகே சார். என்ன மயக்க நிலைக்கு ஆளக்க பாக்குற? கார் உட்காரு. எங்க மாமா கேமராமேன் நல்லா எடுப்பாரு. மாமாமா அப்பா கையை நீட்டுங்க. என்னடா எவ்வளவு இருக்குங்க? சும்மா 1 லட்சம் தாங்க. 1 லட்சமா? உட்காருங்க சார், உட்கார்ந்து பேசுவோம். சார் உங்க பக்கத்துல கொப்பும் கொலையுமா மப்பும் மந்தாரமா ஒரு ஃபிகர் இருக்கு. அது கொஞ்சம் பாருங்க. பார்க்க மாட்டேன். பாருங்க சார். வணக்கம். அது வேற யாரும் இல்ல சார், என் பொண்டாட்டி. என்னடா மப்பும் மந்தாரம்னு பொண்டாட்டியே சொல்றான்? மாமா பணம் கொடுத்துருக்கான், உன்னை பார்க்கவும் சொல்றான். உனக்கு என்ன வலிக்குதா பாரு. நீங்களே பேசிட்டீங்களா? ஓகே சார், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி 11 வருஷம் ஆச்சு. ஆனா பிள்ளை இல்ல. ஏங்க நாட்டு வைத்தியத்தை காமிச்சிருந்தா மூலிகை உருண்டைகள் கொடுத்திருப்பாங்க. முழுங்கி இருந்தா குழந்தைகள் பிறந்திருக்குமே. ஐயோ, புள்ளைய பெத்துக்கிட்டா நான் இவன் மேல செலுத்துற பாசத்துல பாதி அந்த புள்ளைக்கு போயிருமேன்னு சொல்லி மொத்த பாசத்தையும் இவன் மேலேயே செலுத்து செலுத்தி விட்டேன். 11 வருஷமா பாசத்தை செலுத்தியுமா வந்தவருக்கு வழியில போச்சு. அதையும் நீங்களே பேசிட்டீங்களா? ஓகே, மீதியை நீ சொல்லுமா. அது மட்டும் இல்ல சார், இவரோட சொந்தக்காரங்களும் என்னோட சொந்தக்காரங்களும் எல்லாருமே வெளிநாட்டுல இருக்காங்க. எல்லாருமா? பாட்டி தாத்தா வேறு விழுது எதுவுமே இல்லையா? ஒருத்தருமே இங்க இல்ல சார். சார், நாங்க 2 பேரும் அந்யோன்யமா இருக்கிறத பிடிக்காத எவனோ ஒரு வெறும் பையன் நாங்க 2 பேரும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிட்டோம்னு சொல்லி வெளிநாடுகள்ல வதந்திய பரப்பி விட்டுட்டேன். ஐயோ, அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, சொல்லுங்க பண்றேன். நாங்க 2 பேரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கிற மாதிரி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு படம் பிடிச்சி என் கையில கேசட்டை கொடுங்க. ஆமா, 1/2 மணி நேரத்துக்கு கேசட் எடுத்து கொடுக்கணுமா? மாப்ள, இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குடா. 1 லட்சம். அதுல ஒரு பிரிண்ட் எடுத்து நான் வெளிநாட்டுக்கு அனுப்புனா அங்க உள்ளவங்க எல்லாம் பல லட்சம் பிரிண்டுகளை போட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க. இதுக்கு நான் எப்படி மாப்ள ரியாக்ட் பண்றது? என்னங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க போவோம். அட எந்திரி, காத்துக்கிட்டு இருக்கு, வாங்க. மாப்ள
என்னடா கேமராவை தூக்கிட்டு அவனே கிளம்பிட்டான். 1 லட்சம் கொடுத்துருக்கான்ல, வா. வாங்க வாங்க வாங்க. கேமரா பொசிஷன் ஓகேவா? யோ என்ன நீயே கேமரா செட் பண்ணிட்ட? என் சர்வீஸ்ல எம்பிட்டு கேமராவை பாத்துர்க்கேன். நீங்க வந்து பொசிஷன்ல நில்லுங்க. வாங்க வாங்க. அடச்சி போமா. ரெண்டு ஒரே மாதிரில இருக்கு. நீ வாமா பொசிஷனுக்கு போ. எதுக்குடா இவ்வளவு அவசரப்படுறேன்? 1 லட்சம். உன்னை குத்திடுவேன். யோ. டேய், என்னமோ நடக்க போகுதுடா. ஹை. ஏங்க என்னங்க அந்யோன்யமா இருக்கணும்னு சொல்லிட்டு விரல பிடிச்சிட்டு நிக்கிறீங்க? இது ஓகேவா சார்? இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சமா சார்? இது சார்? இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சமா? இது ஐயோ பத்தாதுங்க. அட என்ன சார் நீங்க பத்தாதுங்கறீங்க? நீங்க வந்து கட்டி பிடிச்சு காட்டுங்க. யோ என்னைய ஓம் போட்ல அடிப்ப என்னைய கட்டி பிடிக்க சொல்ற? ஆமா சார் நல்லா இருக்கு சார். இது நல்லா இருக்குமா? கருப்பு சிவப்பு எடுபடாது. சிவப்பு சிவப்பு சந்தா நல்லா இருக்கு சார். டால் அடிக்க. வாங்க கட்டி பிடிச்சு பாருங்க. வாங்க வாங்க வாங்க. டேய் நல்லா இருக்கும் டால் அடிக்கும்ன்றான். கன்ஃபார்மா உன் குத்து இருக்குடா. 1 லட்சம். ஏதாவது விபரீதம் நடந்துச்சு. அட என்ன சார் நீங்களே பேசிட்டீங்க. வேணா நீங்க என் பொசிஷனுக்கு வாங்க, நான் உங்க பொசிஷனுக்கு வரேன். யோ உன் பொசிஷனுக்கு நான் வந்தா நல்லா இருக்காதுடா. அப்படியா? இப்போ ஓகேவா சார்? படுத்துட்டேன். அட என்ன சார் நீங்க நாங்க படுத்தாலும் விட மாட்டேங்கிறீங்க, நீங்களும் வந்து படுக்க மாட்டேங்கிறீங்க. வேணா ஒண்ணு செய்யுங்க சார். நீங்க லைட்டை டல் பண்ணிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு நீங்க வெளில போய் ஒரு 1/2 மணி நேரம் காப்பி கீப்பி சாப்பிட்டு வாங்க. அதுக்குள்ள நாங்க ஷூட்டிங் முடிச்சு வைக்கிறோம். நீங்க வந்து எடுத்து ஸ்ட்ரைட்டா பிரிண்ட் போட்டுக்கலாம். நாங்க லைட்டை ஆஃப் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் வெளிய போயிட்டு வருவோம். நீங்க முடிச்சு வச்சிருப்பீங்க. ஆமா சார். எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இப்ப தண்டா புரியுது. கரெக்டா கிளம்பிட்டியே. கதவை சாத்தி வச்சு காலையில வரைக்கும் உன்னை படுக்க வச்சு களிய அடிக்கல. உங்க பாலகையா மாட்டிக்கியா? புது கச்சரை பாருங்க. நீங்க 5 லட்சம் சம்பாதிச்சிடுறேன். நான் கேமரா பிடிச்சிட்டு போறேன். May I come in? Welcome, Mr. Santosh. Thank you, sir. Please be seated. Thank you. MGM Gold VSOP நியூ பிராண்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இதை நல்ல விதமாக ஒரு சூப்பரான ஒரு ஆட் பண்ணி கொடுக்கணும். ஓகே? யா கண்டிப்பா சார். 1 செகண்ட். தேங்க்யூ சார். கண்டிப்பா நல்லபடியா முடிச்சு. குட் லக். வெல்கம். தேங்க்யூ. டைரக்டர் சார் நீங்க ஒரு முறை பாத்துருங்க. சூப்பர்ண்ணே, அசத்திட்டீங்க. அசத்துறதுக்கு தானே என்ன கேமரா பண்ண போறீங்க? டேய் என்ன விளையாட்டு? நான் ஒரு முறை பாத்துக்கிறேன் மாமா. இது நீ ஒரு முறை பார்க்கணுமா? அதை பார்த்து என்ன பண்ண போற? அங்க என்ன பாயஸ்கோப் படமாட ஓடிட்டு இருக்கு. பார்க்கணும்னு ஆசைப்பட்டா பக்கத்துல நிக்கிறதுல அதை பார்த்து. மாமா அது உன்னையே பாக்குது மாமா. சரி விடு. சைலன்ஸ். சைலண்ட். இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? MGM ஆட் எடுக்க தானே இங்க வந்திருக்கோம். முதல்ல வந்த வேலையை பாப்போம். ஆர்டிஸ்ட் எங்க? ஆமா ஆர்டிஸ்ட் வேணும்ல. டேய் மேனேஜர். வெயிட். சார். ஏன் டவல நீ ஏன்டா வச்சிருக்க? ராஜசேகர். எப்போ போன் போட்டாலும் என்கேஜ் பண்ணணும். ஒட்டச்சு போடுவோம் போன. எங்கடா ஆர்டிஸ்ட்? வந்துட்டு. ஏன் வாய் மூடிட்டு பேசுற? டேய் நம்மள சினிமா காரங்கடா. ராத்திரி 3 பெக்குக்கு மேல அடிக்க கூடாது. காலையில எந்திரிக்க லேட் ஆகுதா இல்லையா? நீ இந்த ஆர்டிஸ்ட் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? போய் கூட்டி வா போ. போடா. Good shot. Super. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போ மாப்ள. அது புலி மூட்டைக்கெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கியா? அண்ணே என்ன பண்றீங்க? தம்பி
நடுமண்டை வலிக்குது கொஞ்சம். சரி சரி டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்புங்க. கிளம்பிடுறப்பா. நீ பண்ண உதவியால தான் நாம இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம் சரண்யா. ஏய் கம் ஆன். வா. சந்தோஷ், நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? இத பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். நாம மலேசியா போயிட்டு வந்த உடனே வீடு வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்கணும். எனக்கு வீடு, காரு, பங்களா இதுலலாம் சந்தோஷம் இல்லைங்க. உங்க தொழில பெரிய ஆளா வரணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு தெரியாதா சரண்யா, நாம லவ் பண்ண காலத்துல இருந்து நீ எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க தெரியுமா? இன்ஃபேக்ட் நீ சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்ததால தான் என்னால சுதந்திரமா வேலை செய்ய முடிஞ்சது. எனிவே நீ தான் எனக்கு முதலாளி அம்மா. இல்ல சந்தோஷ், என்னதான் நான் உதவி பண்ணியிருந்தாலும் உழைப்பு உங்களோடது. என்னைக்குமே நீங்க தான் முதலாளி. நான் உங்க மனைவியா இருந்தா போதும். பேரர் எப்பவுமே விளையாட்டு தான்.